அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று திரு அவை ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்றது. தண்ணீர் என்பது ஒரு தூய்மைப்படுத்துகின்ற கருவியாகும். இந்த தண்ணீர் தூய்மைக்கு அடையாளமாக இருக்கின்றபடியினால் எல்லா சமயங்களும் தூய்மைப்படுத்தப்படுகின்ற அனுபவத்தை, ஆன்மீக அனுபவத்தை, தண்ணீரை ஊற்றி தண்ணீரை முகத்திலே கழுவுவதும், கால்களை கழுவுவதும், கைகளை கழுவுவதும், இவ்வாறு தலையிலே தண்ணீரை ஊற்றி அவர்களுடைய அல்லது ஒரு குளத்திலே, ஆற்றிலே அவர்கள் மூழ்கி கங்கையிலே குளிப்பது என்பது அவர்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு. இந்த தண்ணீர் ஆரோக்கியத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய உடலை தூய்மைப்படுத்துகின்றதும், இந்த தண்ணீரினால் கைகளை கழுவி சாப்பிடுவதற்கு முன் நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்வதும், இவ்வாறு இந்த தண்ணீர் தூய்மையினுடைய அடையாளமாக இருக்கின்றது. எங்களுடைய யூத சமயத்தை நோக்குகின்ற பொழுது தூய்மைப்படுத்துகின்ற ஒரு சடங்கை நிகழ்த்துவதற்கு அங்கு தண்ணீர் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு திருமுழுக்கு யோவான் என்பவர் அவர் போதித்தார் மக்கள் மத்தியிலே. அவருடைய போதனையை கேட்க பலரும், பல நிலைகளிலே இருந்தவர்களும் அங்கு திரண்டு வந்து அவருடைய போதனைக்கு செவிமடுத்தார். அவருடைய போதனையினுடைய உட்பொருள், அவருடைய போதனையினுடைய மைய கருத்து, நீங்கள் மனம் மாற வேண்டும், மீட்பரை சந்திக்க வேண்டுமென்றால், கடவுளை நீங்கள் சந்திக்க வேண்டுமென்றால், கடவுளுடைய அருளை பெற வேண்டுமென்றால், நீங்கள் உங்களுடைய பழைய பாவ நிலையிலே இருந்து விடுதலை பெற வேண்டும். ஆகையினாலே அவர் கடுமையாக போதித்தார். அவர்களுக்கு ஆறுதல் கூறி போதித்தார். அவருடைய அந்த போதனையிலே வேகம் இருந்தது. நீங்கள் தாமதமில்லாமல் உங்களுடைய மனமாற்றத்தை செய்யுங்கள் என்று, நாளை என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் பின்போடுகின்றோம். இதையும் நாங்கள் கைவிடுவதற்கு, மாற்றத்தை உருவாக்குவதற்கு பிறகு பார்ப்போம், நாளை பார்ப்போம் என்று சொல்லி நாங்கள் பின்போடுவதும் அதை கடத்துவதும் ஒரு பலவீனமாக இருக்கிறது. அதனால இன்று இப்பொழுது இங்கே நீங்கள் உங்களுடைய மனமாற்றத்தை தெரிவியுங்கள், தீர்மானத்தை எடுங்கள் என்று சொல்லி அவர் உஜக்க பேசினார். அவருடைய அந்த போதனையின் இறுதியிலே மனம் மாறியவர்கள் ஜோர்தான் நதிக்கரையிலே அவர் போதித்தபடியினால் அந்த நதியிலே அவர்களுடைய அந்த தண்ணீரை அவர்களுக்கு ஊற்றி அல்லது நதியிலே அவர்கள் மூழ்கி தாங்கள் ஒரு புதிய வாழ்வை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்று அடையாளபூர்வமாக இந்த திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த திருமுழுக்கு இன்றும் கிறிஸ்தவ சபையிலே அல்லது கிறிஸ்தவ சபைகள் மத்தியிலும் கூட இன்னும் திருமுழுக்கு என்று சொல்லப்படுகின்ற இதை ஒரு திருவருட்சாதனமாக அனுசரிக்கின்றோம். திரு அருட்சாதனம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த தண்ணீர் வெறுமனே உடலிலே இருக்கின்ற குற்றங்களை போக்குவது மட்டுமல்ல, எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே அது எங்களுடைய கரைகளை, அதாவது பாவங்களை போக்குகின்ற ஒரு தூய்மைப்படுத்துகின்ற, அருளால் அந்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றன, இல்லாமல் ஆக்கப்படுகின்றன, மன்னிக்கப்படுகின்றன என்ற அடையாளத்தை அது குறித்து நிற்கின்றது. ஆனால் இயேசுவும் திருமுழுக்கு பெற்றார் என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. இயேசு திருமுழுக்கு பெற்றார் என்ற அந்த நிகழ்வை பல நற்செய்தியாளர்கள் கூறினாலும் மத்தேயு நற்செய்தி அதை காண சரியான ஒரு வரலாற்று ஒரு நிகழ்வு அடிப்படையிலே அவர் அதை பொருள்பட குறித்து வைத்திருக்கின்றார். ஒன்று, இந்த ஜோர்தானிலே சென்று இயேசு திருமுழுக்கு யோவானிடம் கேட்கின்றார், நானும் ஞான ஸ்நானம் பெறப்போகின்றேன், திருமுழுக்கு பெறப்போகின்றேன். யோவான் அதை தடுக்கின்றார். ஏனென்றால்
இந்த யோவான் மக்களுக்கு கொடுத்த இந்த திருமுழுக்கு அவருடைய பாவங்களிலே இருந்து அவர்கள் மன்னிப்பு பெற்று விட்டார்கள் அல்லது மனம் மாறிவிட்டார்கள் என்பதற்கு. ஆனால் இயேசு அங்கு செல்லுகின்ற பொழுது இந்த நற்செய்தியாளர் பார்க்கின்றார், இயேசுவுக்கு திருமுழுக்கு தேவையில்லை. ஆனால் அவரும் இந்த பாவிகளோடு தானும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றார். மனிதனாக வந்த கடவுள் மனிதர்களுடைய பலவீனங்களிலும் துன்பங்களிலும் அவர் கலந்து கொண்டார். அதனாலே இந்த மனிதர்களோடு தன்னுடைய ஒத்துணர்வை இரண்டர கலக்கின்ற அவருடைய இணைப்பை, ஒன்றிப்பை அவர் வெளிப்படுத்தும் முகமாகவும் இந்த மக்களோடு மக்களாக அவரும் சென்று திருமுழுக்கு பெறுகின்றார். ஆனால் இந்த திருமுழுக்கிலே கொணரப்படுகின்ற பல அடையாளங்களும் வார்த்தைகளும் அவருடைய திருமுழுக்குக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கின்றது. ஒன்று, அவர் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது தூய ஆவியானவர் அவர் மீது புறா வடிவத்திலே இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. தூய ஆவியானவருடைய அடையாளமாக புறா கொண்டு வரப்படுகின்றது. அதாவது ஆண்டவருடைய அருள், தூய ஆவியார் அவர் கண்ணுக்கு புலப்படாதவர், ஆனால் அவருடைய அந்த அருட்பொழிவு என்பது ஒரு புறா வடிவத்திலே இறங்கினார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அருட்பொழிவு என்பது வெறுமனே தண்ணீர் மட்டுமல்ல. முதல் ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே இந்த அருட்பொழிவை இறைவாக்கினர்கள் செய்தார்கள் அரசர்கள் மீது. அப்பொழுது எண்ணெயை ஊற்றி அவர்களை அபிஷேகம் செய்கின்றார். அதனாலே இந்த தூய ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்படுகின்றார் என்பது அவர் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், அவர் கடவுளுடைய தந்தையுடைய பணியை ஆற்றுவதற்கு அவருக்கு ஆற்றல், வலிமை, வல்லமை கொடுக்கப்படுகின்றது. அவ்வாறு இந்த இயேசு தூய ஆவியானவரால் அவர் அபிஷேகம் செய்யப்படுகின்றார் என்பது திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் அவர் ஆவியாரால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று. ஆனால் இந்த தண்ணீரில் இருந்து தூய ஆவியானவர் என்ற ஒரு பெரும் கொடைக்கு வழிநடத்தப்படுகின்றார் இயேசு. இயேசு மீது தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகின்றார். அதனால இந்த திருமுழுக்கை அவர் பெற்றார் என்றால் அவர் ஒரு பணிக்கென அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த தூய ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்படுகின்றார். அதனால இந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் தூய ஆவியினால் அபிஷேகம் செய்யப்படுகின்றார்கள் என்பதற்காக கிறிஸ்மா தைலத்தை குருவானவர் அவருடைய நெற்றியிலே பூசி, நீர் குருவும் ஆசிரியரும் அரசருமாக இருக்கின்ற இயேசுவினுடைய முப்பணியிலே நீர் பங்கேற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை அபிஷேகம் செய்கின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அபிஷேகம் செய்யப்படுகின்றார்கள். தூய ஆவியானவர் அவருடைய அருட்கொடைகளினாலே நிரப்பப்படுகின்றார். அதனால ஒரு பணி செய்வதற்கு நமக்கு ஆற்றல் தேவை. ஒரு பணியை நிறைவாக செய்வதற்கு எங்களுக்கு நிறைவான துணை வேண்டும், இறைவனுடைய அருள் வேண்டும். அது பணி செய்கின்றவர்கள் இறைவனுடைய அருளோடு தான் நாங்கள் அந்த பணியை செய்ய முடியும். மனித வல்லமைகள் எப்பொழுதும் பணிக்காக அவை நிறைவானதாக இல்லை. எவ்வளவு தூரம் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகின்றோமோ, தயார் செய்கின்றோமோ, எங்களை உருவாக்கி கொள்ளுகின்றோமோ, பல கலைகளையும் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோமோ, எவ்வாறு அந்த ஒரு பணியை நாங்கள் நிறைவாக செய்வதற்கு அதை ஒரு உயர்ந்த நிலையிலே, தரமான முறையிலே, ஒரு ப்ரொஃபஷனல் என்று சொல்வார்கள் அவர்கள் அப்படியான ஒரு உயர்வான நிலையிலே தகுந்த பணியை தக்க முறையிலே செய்வதற்கு அவர்களுக்காக ஆற்றல்களை அவர்கள் உருவாக்கி கொள்ளுகின்ற அதே வேளையிலே இறைவனுடைய அருளும் அவர்களுக்குள்ளே கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, இந்த வானம் திறந்து கடவுளுடைய குரல் கேட்டது. இடி முழக்கத்திலே 2 விதமான கூற்றுக்கள் அங்கு கடவுளால் அருளப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இந்த 2 கூற்றையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒன்று, இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லப்படுகின்றது. தொடக்க நூலிலே ஆபிரகாமுடைய மகன், ஒரே ஒரு மகன், இந்த மகன் என்று சொல்லுகின்ற பொழுது மகன் மகள் இந்த பிள்ளைகளிலே மூத்தவர், அதுவும் ஒரே ஒரு பிள்ளை என்பது அருமையும் பெருமையாக போற்றப்பட வேண்டிய. அது இந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஈசாக்கை பலியாக கொடுக்க வேண்டும் என்பது ஒரே ஒரு மகன், முதிர்ந்த வயதிலே இந்த ஒரே மகனை பலி செய்ய சொல்கின்ற பொழுது ஆபிரகாமுக்கு பெரும் வேதனை.
தாங்க முடியாத வேதனை. ஆனால் கடவுள் கேட்கின்றார். அதனால் கடவுள் தந்தார், கடவுள் எடுத்து கொள்ளட்டும் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு சென்றார். அவ்வாறு இந்த இயேசு இறை மகன், கடவுளுடைய மகன், தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று யோவான் நற்செய்தியாளர் அழகாக பொறித்து வைத்திருக்கின்றார். கடவுளுக்குரிய ஒரே மகன் என்று இவரை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த இவரே அன்பார்ந்த மகன் என்று சொல்லப்படுகின்றது சங்கீதத்திலே ஒரு அரசரை ஏற்படுத்துகின்ற பொழுது, திருப்பாடல் 2:7 அரசரை ஏற்படுத்துகின்ற பொழுது இவரே அன்பார்ந்த மகன் என்று அரசனுக்கான முழு உரிமையையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த பாடல் கிறிஸ்துவை தன்னுடைய மகன் என்று அங்கீகரிக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தை அங்கு நிறைவு பெறுகின்றது. இந்த மகன் ஒரே ஒரு மகன், ஆனால் இவரிலே நாங்கள் பூரிப்பு அடைகின்றோம் என்று சொல்லப்படுகிறது. இவரிலே நாங்கள் முழுமையாக திருப்தி அடைகின்றோம், பெருமிதம் கொள்ளுகின்றோம். அது எசையா இறைவாக்கினர் ஒரு துன்புறுகின்ற இறைவாக்கினராக வர்ணிக்கப்படுகின்ற பொழுது 42ஆம் அதிகாரத்திலே அந்த துன்புறுகின்ற இறைவாக்கினரை கடவுள் இவரிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது ஒருவர் துன்புறுகின்ற பொழுது அந்த துன்பம் ஒரு காணிக்கையாக சென்று இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இறைவன் அதிலே திருப்தி காணுகின்றார். துன்பத்திலே அவர் திருப்தி காண்பதல்ல, அவருடைய துன்பம் பலருக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு விலையாக, அது ஒரு காணிக்கையாக இறைவன் அதை ஏற்றுக்கொள்கின்றார். பெரும் காணிக்கை என்பது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் புரிகின்ற தியாகமாகும். ஆனால் கிறிஸ்துவனுடைய அழைப்பு இந்த திருமுழுக்கிலே, இந்த 2 கூற்றுக்களிலே அது பெரும் பொருள் அர்த்தத்தை பெறுகின்றது. ஒன்று, இவர் கடவுளுடைய மகன். மகன் என்பதை இதற்கு முன்னதாக நற்செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்ற அழகினாலே சோதிக்கப்படுகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது, இவர் உண்மையாகவே கடவுளின் மகன் தானா, அல்லது மனிதர்களாகிய நாங்கள் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு நாங்கள் தோற்று போகின்றோம், அந்த அழகை எங்களை தோற்கடிக்கின்றது. ஆனால் இவர் அந்த அழகையை வென்று தான் ஒரு மகன், கடவுளுடைய மகன் என்பதை நிரூபிக்கின்றார். அந்த மகன் என்ன செய்கின்றார்? தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் இறைவன் அவரை காணிக்கையாக ஏற்றுக்கொள்கின்றார். இந்த இயேசுவுடைய திருமுழுக்கை இயேசு தம்முடைய சீடர்களுக்கு 2 சீடர்கள் நீர் இறையாட்சியிலே வருகின்ற பொழுது ஒருவர் வலப்புறம் ஒருவர் இடப்புறம் நாங்கள் அமர்வதற்கு எங்களுக்கு அனுமதி தருவீரா என்று, அல்லது அவருடைய தாய் கேட்கின்றார், தயவு செய்து எங்கள் 2 பிள்ளைகளையும் உம்முடைய அரியணையிலே அக்கம் பக்கமாக வலது பக்கத்திலே அமர்த்துவீரா என்று கேட்ட பொழுது, நான் பெறுகின்ற திருமுழுக்கை இவர்கள் பெற வேண்டும் என்று, ஒரு கிறிஸ்தவனுடைய மாட்சிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு அவர் திருமுழுக்கு பெற வேண்டும் என்றால் வெறுமனே ஒரு சடங்காக மட்டுமல்ல, ஒரு அருட்சாதனத்தை பெறலாம். அந்த அருட்சாதனம் கொடுக்கின்ற வரங்களை கொண்டு அவர் இறுதி வரை தன்னுடைய வாழ்வு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக, ஒரு தந்தை தாய் எந்த நிலையிலே இருந்தாலும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், தியாக வேள்வி செய்ய வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் அன்றாடம் செய்கின்ற பணிகளிலே, உதவிகளிலே, வேதனை துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதனூடாக அந்த தியாகத்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நிஜமாக்குகின்றோம். இயேசு அந்த சிலுவையிலே எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுகின்ற பொழுது அவர் பெறுகின்ற திருமுழுக்கை அவர் நிறைவு செய்தார். அப்படித்தான் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுதோ அல்லது வளர்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுதோ நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற இந்த திருமுழுக்கு ஒரு அழைப்பு ஆகும். எங்களுடைய குற்றம் குறைகளிலே இருந்து, சென்ம பாவத்திலே இருந்து, மனிதர்களுடைய இயற்கையாகவே நாங்கள் அனுபவிக்கின்ற எங்களுடைய அந்த பாவ கரைகளிலே இருந்தெல்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கு என்பது ஒரு அழைப்பு. இந்த அழைப்பிலே நாங்கள் நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய தியாக வாழ்வை படிப்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை செய்வதனூடாக இறைவனை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம். ஆகவே இந்த திருமுழுக்கு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வை தியாக வாழ்வினாலே அந்த அழைப்பை நாங்கள் நிறைவு செய்வதற்கு இறைவன் தொடர்ந்தும் உங்கள் அனைவருக்கும்
அருள் கூறுவாராக. நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.